ராம விஜயம் பாகம் 15. கைகேயை வணங்கி விடை பெற்றுக் கொண்டு தன் தாய் கௌசல்யாவிடம் சென்று நடந்ததை கூறினான் ராமன். கௌசல்யை கலங்கி போனாள். நீ என்னை விட்டு பிரிய கூடாது ராமா. நான் உன்னை இங்கேயே எனது அரண்மனையிலேயே பத்திரமாக ஒளித்து வைத்து விடுகிறேன். இதை நான் மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்கிறேன். நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது ராமா என வருந்தினாள். அம்மா, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. நான் இப்போது என் தாய் கைகேயிக்கு கொடுத்த வரத்தினால் கட்டுப்பட்டு நிற்கிறேன். நான் வனவாசம் சென்றுதான் தீர வேண்டும் என சொல்லி அவள் பாதங்களில் விழுந்து பணிந்து அவளை சம்மதிக்க வைத்தான். பிறகு லக்ஷ்மணனிடம் சென்று நடந்தவற்றை கூற, நானும் உன்னோடு வருவேன். நீ இல்லாமல் நான் உயிர் வாழ மாட்டேன் ராமா. என்னை விட்டுவிட்டு நீ மட்டும் கானகம் சென்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என கதறினான் லக்ஷ்மணன். தன்னுடன் லக்ஷ்மணனும் வர சம்மதம் தந்த ராமன் அடுத்ததாக சீதையை காணச் சென்றான். அவளிடம், நானும் லக்ஷ்மணனும் 14 ஆண்டுகள் வனவாசம் போகிறோம். நான் திரும்பி வரும் வரைக்கும் அன்னை கௌசல்யாவை நீதான் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ மிகவும் மென்மையானவள் என்பதால் வனவாச துன்பங்களை உன்னால் தாங்க முடியாது. எனவே நான் உன்னை உடன் அழைத்துச் செல்ல இயலாது என்றான். இதை கேட்ட சீதை, நான் உங்களையே பின்தொடர்வேன். உங்களுக்கு வரும் துன்பங்கள் அனைத்திலும் பங்கு கொள்வேன் என நான் வாக்களித்திருக்கிறேன். எனவே என்னை விட்டு விட்டு நீங்கள் மட்டும் செல்லக்கூடாது என மண்டியிட்டு வேண்டுகிறேன் என்று கேட்டுக்கொண்டாள். இதை கேட்ட ராமன் வசிஷ்டரிடம் இது பற்றி ஆலோசித்து அவரது அறிவுரைப்படியே சீதையை உடன் கூட்டிச் செல்ல முடிவெடுத்தான். புறப்படும் முன் தன் தந்தையிடம் விடை பெற்றுக் கொள்வதற்காக ராமன் சென்றான். கண்களில் நீர்மல்க தசரதன் அவனை பார்த்து, நான் உனக்காக மிகவும் வருந்துகிறேன் ராமா. இந்த கொடியவள் தான் இதையெல்லாம் செய்துவிட்டாள். நீ அயோத்திக்கு திரும்ப வரும் வரையில் நான் உயிரோடு இருப்பேன் என நான் நினைக்கவில்லை. இந்த சோகத்திலேயே நான் இறந்து விடுவேன். என் பொருட்டு நீ செய்த இந்த சபதத்தினால் இப்போது உன்னை காட்டிற்கு போகாதே எனக்கூட என்னால் கேட்க முடியாது. எனவே எனது சம்மதத்தையும் ஆசிகளையும் உங்களுக்கு அளிக்கிறேன். உனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு உன் வனவாசத்தை நீ மகிழ்ச்சியுடன் கழிப்பாயாக என பலவாறும் புலம்பினான். தந்தையே, எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் மரபுரி மட்டுமே அணிந்து எஞ்சிய நாட்களை தியானத்தில் கழிப்பேன் என ராமன் பணிவுடன் கூறினான். இதை கேட்ட உடனேயே கைகேயி ஓடிச் சென்று மரபுரிகளை கொண்டு வந்து ராமன், லக்ஷ்மணன், சீதை முன்வைத்தாள். அவற்றை பணிவுடன் எடுத்து அணிந்து கொண்டு சுமந்தரனுடன் மூவரும் கானகம் நோக்கி கிளம்பினர். ஓம் ஜெய் ஸ்ரீராம். ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. பல பேருக்கும் தெரியாத பல உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு. சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும். பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா. அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம். உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. 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 தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் சரித்ராவுடன்.